அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இது முக்கியமான பதிவு. எல்லோருமே சமூக ஊடகங்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தற்பொழுது ஒரு பழமொழி சொல்வார்கள், குப்பையை கிளறுவது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் முடிஞ்சு போன கதையை இப்போ சவுக்கு சங்கரை வச்சு பேச விட்டுருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் நன்றி விசுவாசம் மறந்தவர். அவர் வீட்டில் சாக்கடையை கொட்டும் பொழுது முதல் குரல் கொடுத்தவரே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அது மாதிரி கரூர் சம்பவத்தப்போ முதல் குரல் கொடுத்தவரும் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவரும் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பது ஊரறிந்த விஷயம். இது எல்லாத்துலேயும் வீடியோ, எல்லாத்துலேயும் ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் எல்லோருமே என்ன முடிவு செய்கிறார்கள் என்றால், எம்ஜிஆர் என்கின்ற பெயரை மறைக்க வேண்டும். முக்கியமாக அவங்க வேலை செய்கிறது என்னென்னா, எம்ஜிஆருடைய பெயரை மறைக்க வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய இது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இன்பதுரை அவர்கள் சொன்ன கருத்து தான் அது. நன்றாக நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா புரியும். இவங்க பேசுகிறது வைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா தெரியும். இந்த அதிமுகவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அது நடக்காது. நன்றாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். பதவிக்காக தான் இவர்கள் எல்லாரும் அங்கே சென்றிருக்கார்கள் என்று தெரியும். இப்பொழுது தவறுதலான கருத்துக்களை வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்கள் எதையும் நம்ப வேண்டாம். எத்தனை சவுக்கு சங்கர்கள் வந்தாலும், எத்தனை முதல்வர் விஜய் வந்தாலும் எம்ஜிஆருடைய செல்வாக்கை யாரும் மாற்ற முடியாது. நாம் எல்லாம் 72லேருந்து புரட்சி தலைவருடைய தொண்டர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சோதனையான காலங்களில் நமது கட்சியை காப்பாற்ற வேண்டும். அண்ணன் எடப்பாடியாரால் தான் எல்லாம் முடியும். துணிச்சலான தலைவன் தான் நமது கட்சிக்கு தேவை. இப்பொழுது துணிச்சலான தலைவன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான். இவர்கள் எல்லாம் பதவிக்காக ஆசைப்பட்டவர்கள். அதற்கு தான் அவர்கள் தாவிக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ எல்லோரும் ஒன்று இங்கே சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த 21 எம்எல்ஏகளுக்கும் பதவி போகாது, அவங்களுக்கும் எல்லாமே காக்கப்படும் சபாநாயகரே சொல்லிட்டாரு. அதனால் என்னடா ஒன்றுமே பண்ணவே முடியல, எப்படியாவது இந்த கட்சியை உடைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் சவுக்கு சங்கரை விட்டு பேச சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் சொல்கிறது எல்லாமே பொய் என்பது மக்களுக்கு தெரியும். அவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடியவர். ஆகவே அவர் சொல்வதை காதில் வாங்கி கொண்டு இந்த காதில் வாங்கி கொண்டு அந்த காதில் விட்டுவிடுங்கள். நமக்கு கழகம்தான் முக்கியம். அதனால் தைரியமாக இருங்கள். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி விரைவில் வரும். இவர்கள் எந்த அளவுக்கு பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தான். அதிமுக இல்லை என்றால் இவர்களுடைய சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் டிஆர்பி என்பது கிடைக்காது என்பது திண்ணம். ஆகவே இவர்கள் என்ன முடிவுன்னா, என்னடா ஒரு சாதாரண விவசாயி ஒரு கட்சியை தலைமை தாங்கி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அவரை இழிவுபடுத்தி அவருடைய சாமானியன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர்கள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு தலைவனாக எப்படி இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவை தர வேண்டும். கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த தருணம் நமக்கு மிக முக்கியமான தருணம் என்பதை கூறிக்கொண்டு, சவுக்கர் சங்கர் சொல்வது முற்றிலும் பொய்யான ஒரு இது. அவர் நேரடியாக பார்ப்பது போல் இது பண்ணுவது போல் அவர் பேசுவார். பேச்சு திறமையானவர் அவர். அதனால் தயவுசெய்து எதுவும் நம்ப வேண்டாம். இதற்கும் ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் இருந்தாக அவர்கள் வீடியோவாக வெளியிடட்டும். ஆகவே அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். பெரிய குற்றங்கள் ஒன்றும் பண்ணவில்லை யாருமே. அதனால் தமிழ்நாட்டில் ஆட்சி ஒரு திருப்பி ஒரு ஆட்சி வந்தால், திருப்பி ஒரு எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகுங்கிறதுக்காக ஏதாவது அவர்கள் பேசியிருந்திருப்பார்கள். அதை தவறுதலாக தெரிந்து கொண்டு இவர்கள் தான் பெரிய நாட்டுக்காக காப்பாற்றுவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. எந்த காலத்திலும் நமக்கு புரட்சித் தலைவர் சொன்ன பாதையை மீறி யாரும் செல்ல மாட்டார்கள். நாம் தான் கட்சி, நம்ம கட்சி தான் ஆட்சி ஆளும், நம்ம தான் முதல்வராக வர வேண்டும் என்று தான் எல்லோரும் எண்ணுவார்கள். அதை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எண்ணியிருப்பார்கள். ஆகவே அவர் மேல் தேவையில்லாத குற்றங்களை சுமத்துகிறார்கள்.
இவர்களுக்கு வந்து யார் முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாம் சம்பாதிக்க வேண்டும், நாம் பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஆசைக்காக தான் அப்படி பேசியிருக்கிறார்கள். ஆகவே இது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, எல்லோருக்குமே தெரியும். தொண்டர்கள் மனது கோணாமல் தைரியமாக இருங்கள், எல்லாம் நடக்கும், வெற்றி நிச்சயம். எத்தனை சவுக்கு சங்கர் வந்தாலும் சரி, எத்தனை திரைப்படத்தில் நடிகர்கள் தோன்றினாலும் சரி, புரட்சி தலைவர் என்பவர் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு தலைவர். அவர் இருக்கின்ற இயக்கம்தான் எங்களுக்கு உறுதுணை. அந்த இயக்கத்தை எந்த காலத்திலும் ஒரு தொண்டனாக இருந்தாலும் நாங்கள் அழிய விடமாட்டோம் என்பதை உறுதி கூறுகிறேன். ஆகவே தொண்டர்கள் தைரியமாக இருங்கள், விரைவில் வெற்றி கிடைக்கும். சவுக்கு சங்கர் ஒரு நன்றி மறந்தவர். எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்டார் முகர்க்கு என்ற வள்ளுவரின் வார்த்தைகளை இருக்க வேண்டும். அவரும் நன்றி மறந்தவர், தாவைக்காவில் இருப்பவர்கள் நன்றி மறந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கட்சியிலிருந்து போயிருக்கிறவர்கள் எல்லாருமே உண்மையான விசுவாசிகள் அல்ல, பதவிக்காக போயிருக்கிறவர்கள். இவர்களை நம்பி அவர்கள் ஆட்சியை அமைக்க முடியாது. ஆகவே விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். தைரியமாக இருங்கள், வெற்றி நிச்சயம். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க. அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும். அண்ணன் இளைஞர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். நமது கழகம் மேலும் முன்னேறும் என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.